பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு மக்களே. நம்ம பல நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி விசஸ் திவாகர் வெற்றிகரமாக நடந்துருச்சு. ஃபஸ்ட் ப்ரோமோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. இந்த கியூசி டாஸ்கில் பார்வதி திடீர்னு நான் பண்ண மாட்டேன்னு தூக்கி போட்டு போகிறாங்க. திவாகர் முதல்ல பின்னாடியே வந்து நீ சொல்கிற தரமா நான் கேட்குறேன் அப்படின்னு வலிஞ்சிக்கிட்டே போகிறாரு. ஆனால் பார்வதி வந்து உனக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு வார்த்தையை விட்டோடனே திவாகர் டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன் உனக்கு போடலையா, உனக்கு ஸ்பெஷலாக போடலையா, எனக்கு மட்டும் தான் போடுறாங்களா அப்படின்னு இவர் கத்த போயான்னு அவங்க கத்திட்டே வெளில போகிறாங்க. நம்ம காலையிலே எதிர்பார்த்தோம் 2 பேருக்குள்ளே முட்ட ஆரம்பிக்கிறதுனால ஓகே வெற்றிகரமாக சாயங்காலம் பெருசாக முட்டிருச்சு. இதான் ப்ரோமோ 2. இப்போ லைவில் வந்து பார்வதியை கொளுத்தி போட்டாங்க போல் இருக்குது. நான் பாதியில் தான் போனேன். ஒரு பக்கம் எஃப்ஜேக்கும் கெமிக்கும் அதனால புகஞ்சிருச்சு. பார்வதி எப்போவும் போல் நேற்று புலம்புனதையே இன்றைக்கி வார்த்தை மாறாமல் புலம்புறாங்க. வேலை பார்க்க சொல்கிறாங்க, பண்ண மாட்டோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவோம், இவங்க கம்பல் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை மாறலை, அதையே தான் புலம்புறாங்க. இதை விக்ரம் வந்து ஆக்சுவலாக கரெக்டாக சொல்கிறாரு. என்ன அவர் சத்தமாக எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. மெதுவாக போய் காதில் சொல்கிறாரு. எங்கள் போர் அடிக்குதுங்க அவங்க பண்ணுறது, திருப்பி அதையே தான் பண்ணுறாங்க, அவங்க பண்ண மாட்டேன்னாங்கன்னா அவங்கள விட்டுருங்க, வேலை பண்ணுறவங்களுக்கு வேலையை கொடுங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்டாவது கிடைக்கும், நாங்கள் புதுசாக என்டர்டெயின்மெண்ட்டாவது பண்ணுவோம், ஒரே ஐடியா வச்சு தேய்க்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி விக்ரம் வந்து எஃப்ஜே டீம் சபரிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேர்கிட்டையும் தனியாக போய் அவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சபையில் சொல்லி சத்தமாக சொன்னால் விக்ரம் பெரிய ஆளாக வருவார், இல்லைனா சீக்கிரமாக வெளியில் வருவார். இதான் நடக்கும். எல்லாம் வளைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. கெமியை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ சபரி போய் எஃப்ஜேவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு. எஃப்ஜேக்கு ஓவர் ஆட்டிடியூட் பிரச்சனை. பார்ப்போம், அநேகமாக அவர் சீக்கிரம் வெளில வந்துடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.